முதல் ராசியாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மேச ராசி. அன்பு நெஞ்சங்களே, உங்களுடைய அமைப்பிற்கு நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். செவ்வாய் பகவானுடைய இருப்பு இந்த 2026 ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் குருவினுடைய நிலையும் யோகமாக மாறும் பொழுது யோக நண்பராக இருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை சிறந்த நிலைக்கு தள்ளுவார். அதாவது ஒரு வெற்றியான ஒரு அமைப்புக்கு புஷ் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே வீடு மனை வாங்கக்கூடிய நிலைப்பாடு, தொழில் துறையிலே நிறைய மாற்றங்கள், நல்ல சுப செலவுகள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஒரு சில அலைச்சல்கள் வந்தாலும் நிறைய பண பலம் சேரும். நிறைய உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல இடமாற்றம், நல்ல வேலை மாற்றம் இதெல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். வயதானவர்களுக்கெல்லாம் மிகுந்த அற்புதமான முறையிலே ஆரோக்கியம் திரும்பும். எடுத்த காரியங்கள் நிச்சயம் வெற்றியாகும். ஒரு சில தடைகள் வரும், ஆனால் அது உடனடியாக தடைகள் விடைபெற்றுவிடும். அதனாலே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றிகரமான வாழ்க்கை இந்த 2026 ஆண்டிலே இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள். ஒரு சில அன்பு நண்பர்களுக்கு திருமண தோல்வியிலே இருப்பவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் அமையும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் இந்த 2026 மேச ராசியை பொறுத்தவரையிலே கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அவர்களுக்கும் நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய மனதிற்கு பிடித்த வரன் அமையும். அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்விலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவார்கள். அதெல்லாமே நான் பார்க்கிறேன். மாணவர்கள் மிகுந்த அக்கறையோடு படிக்க வேண்டும். கொஞ்சம் ஜாலியா இருந்தால் மதிப்பெண் குறையும். அதனாலே கொஞ்சம் அக்கறையோடு படித்து கொள்ளுங்கள். நல்ல மதிப்பெண் எடுத்து விடலாம். வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நிறைய முன்னேற்றம். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் நிச்சயம் ஒரு சில நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் நிறைய முன்னேற்றமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை பெறுவார்கள். ஆக மேச ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான ராசி. இங்கே நான் மார்க்கு போடல. உங்களுடைய அமைப்பிற்கு நிறைய நல்ல பலன்கள், 75% மேலான சிறப்பான பலன்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த ராசியில ரொம்ப குறிப்பான பயிற்சிகள் எல்லாம் யோகமாக இருக்கிறது. ஏனென்றால் குருவினுடைய பெயர்வாகட்டும் யோக பெயர்வாக இருக்கும். அதே போல ராகு கேதுக்களினுடைய பெயர்வு ஆண்டினுடைய இறுதியிலே அதுவும் யோகமானது. சனி பகவான் உடனடியா அந்த பெயர்வை செய்கிறார். அதனுடைய அமைப்பையும் நான் பதிவாக தருகிறேன். ஆக 2026 மெஜாரிட்டி பிளானட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் பயமுறுத்துவார்கள், சனியினுடைய நிலைப்பாடு அப்படி இப்படி என்று. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நிறைய முன்னேற்றம் தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. நான் அடுத்த ராசிக்கு நகர்கிறேன். உங்கள் ராசியிலே ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? மேசராசி அன்பர்கள் நம்முடைய நேரலையிலே இணைந்திருப்பவர்கள் ஏதேனும் கேள்விகளை கேட்க விரும்பினால் தயவு செய்து கேட்கலாம். ஏதேனும் இருக்கிறதா? அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி, அதே போல ஆர் தினேஷ் அவர்கள், அதே போல சிவகேசவன் அவர்கள், பாஸ்கர் அவர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மதிய வணக்கத்தினை, மாலை வணக்கத்தினை உள்ளாக்கி கொள்கிறேன், உரித்தாக்கி கொள்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, உங்களுடைய அமைப்பில் ஏதேனும் கேள்வி இருக்கிறதா? அடுத்த ராசிக்கு போயிடலாமா? மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் சுய ஜாதக ரீதியாக கேள்விகள் இருக்கிறதா? மேச ராசியை பொறுத்தவரையிலே உங்களுடைய அமைப்பிற்கு ஒரு யோகமான திசை, ராகு திசை, குரு திசை இதெல்லாமே நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் நிறைய முன்னேற்றம் தருகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த அமைப்பு இந்த 2026 ஒரு பெரிய வளர்ச்சியை தருகின்ற ஆண்டு. நிறைய ஆன்மீக எண்ணங்களும் மேலோங்கும். அதிகப்படியான அமைப்புக்கெல்லாம் அறிவியலோடு ஆன்மீகத்தை கலந்து பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஆன்மீகத்தினுடைய அமைப்போடு நிறைய தொடர்பு படுவார்கள். காரணம் அந்த குருவினுடைய இருப்பெல்லாம் அப்படி இருக்கிறது. மேசராசி ரொம்ப நன்றாக இருக்கிறது. நான் அடுத்த ராசிக்கு போறேன். இது ஷார்ட்ஸ் லைவ் என்பதாலே நான் அடுத்தடுத்து மூவ் ஆகணும். அதனாலே அடுத்த ராசி ரிஷபத்துக்கு போயார். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன். ரிஷபத்துக்கும் ரொம்ப அற்புதமான பதிவுகள் போட்டிருக்கிறேன். ஏனென்றால் குரு பகவானுடைய இருப்பை பற்றி எங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த பயிற்சி 2026 குருவினுடைய பயிற்சி. அதே போல் அக்டோபர் மாதம், ஜனவரி மாதம் வக்ரகதி, அதிசாரம், இந்த அமைப்பெல்லாம் பார்த்து நீங்கள் குழம்ப வேண்டாம்.
இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய சனி பகவான் யோகமான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய லாபமான பலன்களை தருவார். இந்த 2026 பொறுத்தவரையிலே தொழில் துறையிலே நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. ரிஷபராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம், நிறைய முன்னேற்றம் உடனடியாக உங்களுடைய அமைப்பிற்கு கிடைக்க வேண்டியவையெல்லாம் கிடைக்கும். சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், அங்காளி பங்காளி சண்டைகளாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதிலே உடனடி தீர்வு, மன கசப்புகள் நீக்கும் அந்த மகோன்னத சனீஸ்வரனுடைய திரு அருள் கிடைக்கக்கூடிய இந்த 2026 நிறைய படித்த மாணவர்கள் நல்லபடியா படிச்சுட்டு இருப்பீங்க. படிக்க படிக்க கேம்பஸ்ல நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் மிக நல்ல மதிப்பெண்களை இந்த 2026 பெறுவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே அற்புதமாக இருக்கிறது. நிறைய மனக்கசப்புகள் நீங்கும். அதே ஒரு சிலர் கருத்து பேதம், பிரச்சனை, சண்டைன்னு குடும்பத்துக்குள்ளேயே 1008 பிரிவினைகளோடு வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த 2026 மனக்கசப்புகள் நீங்கி மகோன்னத வாழ்க்கை இருக்கிறது. நிறைய பேர் இந்த அமைப்புல 2026 மனை, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம். பழைய வீட்டை மாற்றி அமைக்கலாம், ரெனோவேட் பண்ணலாம், இல்லை புதிதாக கட்டிக்கொள்ளலாம். அதே போல புது பிளாட் வாங்கலாம், வாகனத்தை மாற்றலாம், வாகனத்தை ஆல்ட்ரேஷன் செய்யலாம், வாகனத்தினுடைய தன்மையிலே ஏதாவது எஃப்சி பண்ணலாம். வாகனம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தினை, நல்ல ஏற்றத்தினை தரும். இவ்வளவு நாள் எதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையோ அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கூடும். அது மாதிரி அன்பு நண்பர்களே, ரொம்ப அற்புதமான அமைப்பு. காதல் திருமணம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026 நிறைய பேர் காதலோடு இருப்பார்கள். அந்த அமைப்பிற்கு திருமணத்தினுடைய நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்புக்கு இரு வீட்டினரும் ஒத்து வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறது. 2026 இந்த சகோதர சகோதரி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அங்காளி பங்காளி பிரச்சனை இதெல்லாமே தீரப்போகிறது. மனதிலே ஒரு மகிழ்ச்சி, ஆரோக்கியத்திலே ஒரு நல்ல மருத்துவம் வேண்டும். எல்லாருக்கும் என்ன வேணும்? நல்ல மருத்துவம் வேண்டும். நல்ல மருத்துவம் இல்லாமல் நாம் எல்லாம் ஒரு சிலர் கஷ்டப்படுகிறோம். ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், எந்த டாக்டரை பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகல, ரொம்ப கவலைப்படுவார்கள். இந்த அமைப்பிற்கு திடீரென நல்ல மருத்துவம் அமையும். நல்ல மருத்துவம் அமைந்தால் தொழில்துறையிலே ஒரு முன்னேற்றம், உங்களுடைய அமைப்புக்கு புது முயற்சியிலே வெற்றி. உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தா தானே எல்லாமே கரெக்டா பண்ணுவீங்க. அது மாதிரி அடுத்தடுத்த ஆரோக்கிய மேன்மை என்பது இந்த 2026 நிறைய வெற்றிக்கு வித்திடக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரையிலே ரொம்ப சாதாரணமான ராசி கிடையாது. குறிப்பா இந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் ரொம்ப ரொம்ப யோகமான பாதம். ஏன்னு சொன்னா இந்த ரிஷபத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இமீடியட்டா எடுத்துட்டு வரக்கூடிய காலத்தை இந்த 2026 இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதே போல ரோகிணி நட்சத்திரமும் கூட நிறைய தடைகளை சந்திச்சாலும் நான் சொல்லிய நல்ல பலன்கள் நிச்சயம் பெறுவார்கள். 1க்கு 2 முறை முயற்சி செய்யணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் 1 முறை முயற்சி செய்தால் போதும். மிருகஸ்ரீடத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப அற்புதமான அமைப்பு இருக்கிறது. ரொம்ப அடுத்தவர்களை பார்த்து ரொம்ப வியந்து அது வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவன் இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலே கிருத்திகை மிருகஸ்ரீடத்தை பொறுத்தவரையிலே கிடைக்கும், கிடைப்பதே சிறப்பாக இருக்கிறது, சிறப்பாகத்தான் கிடைக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். பேராசை வேண்டாம். அது ஒரு அமைப்புக்காக நான் சொல்றேன். ஏனென்றால் செவ்வாயின் நட்சத்திரம் இந்த ரிஷப ராசி 2026 ரொம்ப தேவையில்லாத விஷயத்திற்கு கவலைப்படும். யோசனைகள், வித்தியாசமான யோசனைகள் வரும். அதெல்லாமே ஒரு சில பலன்கள் நாம் பார்க்கிறோம். அதெல்லாமே எச்சரிக்கை பலன்கள் என்றாலும் அன்பு நண்பர்களே, நீங்கள் நிச்சயம் இந்த அமைப்பிலே பலன்களை கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க. சரி, அடுத்த ராசிக்கு போயிடலாம். உங்களுடைய ராசியில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? அன்பு நண்பர்களே, நேரலையிலே நிச்சயம் நான் பதில் சொல்கிறேன். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேளுங்கள். திருப்பதி நிச்சயம் கேளுங்கள். சிம்மராசி உத்திர நட்சத்திரம் நிச்சயம் உங்களுக்கான பதில் நான் சொல்கிறேன். நம்ம ஜோடியாக் சயின்ஸ், அதாவது இந்த ராசி பலன்களை நாம் முடித்துவிட்டு நிச்சயம் இலவச நேரலையை பார்க்கலாம். கவலையே படாதீங்க. உங்களுடைய அத்துணை கேள்விகளுக்கும் இங்கே முடிந்தளவு பதில் தருகிறேன். கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த நேரலை முடிந்து விட்டாலே மீண்டும் இன்று இரவே இலவச நேரலை மீண்டும் ஒன்று இருக்கிறது. அதனாலே மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், அடுத்தடுத்த இலவச நேரலை இன்று அல்லது நாளை, அதற்கு அடுத்த நாள், வரிசையாக இந்த 3 நாட்களும் இலவச நேரலை இருக்கும். அதனாலே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நான் பதில் தருகிறேன். அடுத்த ராசிக்கு போயிடலாம். ரிஷப ராசி முடிந்தது. ரிஷபராசி என்பவர்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுடைய அமைப்புல கமெண்ட் பண்ணிருங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே போல மிதுனம் போயிடலாம். மிதுன ராசி என்பர்கள், மிதுனத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றத்தினை இந்த 2026 தரப்போகிறது.
என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு சில கஷ்டங்கள், நமக்கு வேலை செய்கிற இடங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாமே காண்பிக்கிறது. ஆனால் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். உங்களுடைய கடினமான முயற்சிக்கு பலன் கிடைக்கும். 2026 நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வு, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான அடுத்த நகர்வு என்ன, தன்னுடைய நிலையை உயர்த்துவது. அந்த நிலையை உயர்த்துவதற்கு இந்த 2026 அனுகூலமாக இருக்கிறது. ஏனென்றால் குருவினுடைய பலம் அற்புதமாக இருக்கிறது. அதனாலே நிறைய முன்னேற்றம். குருபலம் இருந்தாலே வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். திருமணம் மிகச் சிறப்பான முறையிலே நடக்கும். அதே போல நிறைய பேருக்கு எதிர்பார்த்த இடத்திலே திருமணம் நடக்கும். அதே போல நீங்கள் உங்களுடைய அமைப்பிற்கு காதலித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிறைய தொழில் முன்னேற்றங்கள் இருக்கிறது. அதனுடைய அமைப்பிலே நிறைய பிரயாணங்கள் எல்லாம் இருக்கிறது. நல்ல பிரயாணங்கள், நல்ல பயணங்கள், பயணங்களின் மூலம் வெற்றிகள். அதே போல மாணவர்கள் ரொம்ப அற்புதமா படிக்க போறாங்க இந்த 2026. திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த ரெண்டுமே ரொம்ப குறும்பு பண்ணும் மாணவர்கள். அதனால இந்த மாணவர்கள் குறும்பு பண்ணினாலும் அவர்கள் படிக்க வேண்டிய நேரத்திலே நல்லபடியா படித்து தாய் தந்தையருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். கணவன் மனைவியை பொறுத்தவரையிலே சின்ன சின்ன வம்பு தும்புகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பேசினால் தானே பிரச்சனை வருது. தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ அவர்களுடைய குடும்பத்தை பற்றியோ பேசினால் பிரச்சனை வரும். ஆக நீங்கள் 2 பேரும் வாழப்போகிறோம். உங்களுக்கான குடும்பம் இருக்கிறது, அதை மட்டும் பேசுங்கள். மற்ற அமைப்பிலே உங்களுடைய தாய் தந்தை குடும்பம், அவர்களுடைய தாய் தந்தை குடும்பம், அது பற்றி பேச வேண்டாம். பிரச்சனை வெடிக்கிறது. அதனாலே ரொம்ப கவனமா இருங்க. மிருகஸ்ரீடத்தை பொறுத்தவரையிலே நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பார்கள். அதனாலே பிரச்சனையிலே மொத்தத்திலே மிக அற்புதமான பலன்களை இந்த மிதுனம் பெறுகிறது. மிதுனத்தில் ஏதாவது கமெண்ட் இருந்தா தாராளமா கேட்கலாம். பாஸ்கர் போட்டிருக்கிறார், நிறைய கலக்கமாக இருக்கிறது எல்லா விதத்திலும் என்று. எப்போது மாறும் என்று கேட்டிருக்கிறார். நிச்சயம் அவருடைய ஜாதகத்தை நாம் பார்ப்போம். இந்த இலவச நேரலையிலே நிச்சயம் நாம் பார்க்கலாம். அடுத்த ராசிக்கு மூவ் பண்றேன். கடக ராசி அன்பர்களே, கடகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பெனிஃபிட்டான ஒரு ராசி இந்த 2026. ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன்ல என்னுடைய குருநாதரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது கடகராசியை பற்றி பேசி கொண்டிருந்தோம். ஆக அந்த கடக ராசியை பொறுத்தவரையிலே ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ் அவர் ரொம்ப பேச மாட்டார். இருந்தாலும் திடீரென்று அவருடைய வார்த்தையிலே உதித்த ஒரு விஷயத்தை இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். கடகத்தை பொறுத்தவரையிலே இந்த ராகு பகவான் கேது பகவான் இருப்பு, சஞ்சாரத்தை தாண்டி குருவினுடைய இருப்பு, இந்த மூன்றுக்குமே ஏதோ ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இந்த 2026 இருக்கும். அதனால என்னன்னா, பக்தி இல்லாதவர்களுக்கு பக்தி வந்துடும், தெய்வ பலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதாவது ஒரு அபரிமிதமான சக்தி உங்களுடைய வாழ்விலே இருக்கும் என்று சிம்மராசி என்பவர்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த 2026 பலன்கள், விரிவான பலன்கள் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன் அதை சொல்கிறேன்? அதே நிலைதான் இங்கேயும். என்னுடைய குருநாதர் அவ்வளவு சீக்கிரம் ஒரு சில பலன்களை சொல்வதில்லை. அவருடைய அமைப்புக்கு, அவருடைய வயது முதிர்வுக்கு அடியேன் எப்பொழுது சென்றாலும் அவருடைய பலன்களை நான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அதே போல் அவருடைய குழந்தைகளை பற்றி எல்லாம் பேசி கொண்டிருப்பேன் குருநாதரிடம். திடீரென்று ஒரு சில விஷயங்கள் ஜோதிட ரீதியாக பேச ஆரம்பித்தோம் என்றால் நேரம் போவதே தெரியாது. அது மாதிரி பேசும் பொழுது நாங்கள் பொது பலன்கள் பேச மாட்டோம். திடீரென்று ஒரு சில நேரம் பொது பலன்கள் எங்களை அறியாமல் வந்துவிடும். அப்படி பேசும் பொழுது கடகத்திற்கு மிகச்சிறந்த யோக நிலை இருக்கிறது என்று சொன்னார். ஏனென்று கேட்டால் ஒரு டைம் ஃப்ரேம் போட்டு சொன்னார். இந்த குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துரும் கடகராசிக்குன்னார். எப்படி சொல்றீங்க? இது நடக்கும், ஏனென்றால் அப்படித்தான் என்று சொன்னார். அவர் சொல் பழிக்கிறது, அதனால் இங்கே சொல்கிறேன். நிறைய பேருக்கு முன்னேற்றம் இருக்கிறது, திருமண யோகம் இருக்கிறது, நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கிறது, நிறைய குறைபாடுகள் நீங்குகிறது. மருத்துவ செலவுன்னு ஒரு சில கடகராசி என்பவர்கள் இருந்தால் அதெல்லாமே படிப்படியாக குறையும். அதே போல மனஸ்தாபங்கள் நீங்கும். ஒரு பிரிவினை, ஒரு பிரச்சனை, இதெல்லாமே இனி சரியாயிரும். கடன் வாங்கித்தான் வீடு கட்டணும், கடன் வாங்கித்தான் மனை வாங்கணும், கடன் வாங்கித்தான் வாகனம் வாங்கணும். இவையெல்லாம் கடனோடு செய்யுங்கள். அதுதான் இந்த ராகுவினுடைய அமைப்புக்கு ரொம்ப நல்லது. ஏனென்றால் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அதிலே சிறப்பும் வெற்றியும் தருகின்ற ராகு
கடனையும் தருவார். அதனாலே அந்த கடன் உங்களால் அடைக்க முடியும். உங்களுடைய தலைக்கு எவ்வளவு பாரம் என்பதை உங்கள் தலை தாங்கும் அளவை நீங்கள் அறிவீர்கள். அதனாலே அன்பு நண்பர்களே, குழப்பம் இல்லாமல் நீங்கள் முடிவெடுங்கள். எதையும் ஒரு டைலமோ பண்ண வேண்டாம். நிதானமாக சிறப்பாக யோசித்து செயல்பட்டால் அந்த யோசனையிலே 100% வெற்றி காத்திருக்கிறது. புதிய முயற்சிகள் அற்புதமாக பலிக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். கல்லூரியிலாகட்டும், ஸ்கூல்ல ஆகட்டும், ரொம்ப அற்புதமான அமைப்பிலே முன்னேற்றம் இருக்கிறது. புது வேகம் வரும் அவர்களுடைய மனதிலே, புது வளர்ச்சி வரும் அவர்களுடைய வாழ்விலே. அதனாலே தொழில்துறையாக இருக்கட்டும், உத்தியோகஸ்தர்களாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், எல்லாமே மிகச்சிறந்த பலனை கடகராசி என்பவர்கள் ரொம்ப அற்புதமான, என்ன சொல்றது, அந்த கோல்டன் ஜாக்பாட் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய யோகம் நிலை. இந்த யோக காரகன் வருகின்ற அமைப்பை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, இந்த குரு பகவான் அமைப்பை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சிறந்த ஒரு நிலைப்பாடை நான் பார்க்கிறேன். அதனாலே கவலையே பட வேண்டாம். குருவினுடைய நிலைப்பாடாகட்டும், ராகு கேதுவினுடைய நிலைப்பாடுகள், இதெல்லாமே ஒரு இன்டர் கனெக்டிவிட்டியாக, அதாவது அந்த பர்யாய பலன்கள் என்று நான் பேசிக்கொண்டிருப்பேன், முன்பெல்லாம் பேசுவேன். அந்த பர்யாய பலன்கள் கணிப்பீட்டிலே இந்த கடகம் ரொம்ப டாப்பாக வந்திருக்கிறது. அதனாலே 95% மேலே மிகச்சிறந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்கிறது. அதனாலே அன்பு நண்பர்களே, உஷா ராஜாமணி வாட் அபவுட் விருச்சகம் என்று கேட்டிருக்கிறார். இப்பதாம்மா கடகம் போயிட்டு இருக்குது. கடகம் முடிந்தவுடனே நான் அடுத்தடுத்த ராசியை சொல்லுவேன். நீங்கள் தயவு செய்து இருந்து கேளுங்கள். ஒருவேளை முடிஞ்சா நேரலை